சைட் சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? சுண்டலை இந்த மாதிரி பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். சுண்டலுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், அது நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டு, அதையும் அதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் அரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்குங்க. அதில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிஞ்சு வந்த பிறகு இந்த சைடில் வேக வச்சிருக்க சுண்டலை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலவையாக அந்த மசாலாவோட சேர்ந்து வரும்போது கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் நல்லா சேர்ந்து வந்த பிறகு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான ரோட் சைட் சுண்டல் ரெடி.